ஹரே கிருஷ்ணா. மத்தஜி, நான் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவேன் எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை வகுப்பிற்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஹிஸ் கிரேஸ் கீதா கோவிந்ததாசி மாதாஜி ஃப்ரம் மாயப்பூர்ல இருந்து தாம்ல இருந்து நம்மளுக்காண்டி இன்னைக்கு உபன்யாசம் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. மாதாஜி வந்து சரணாகதி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசுறதுக்காண்டி வந்திருக்காங்க. மாதாஜி பத்தி சொல்லணும்னா ரொம்ப சீனியர் வைஷ்ணவி அவங்க. ஸோ அவங்களுடைய அசோசியேஷன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பிரபுபாதருடைய கருணையினால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மாதாஜி வந்து 25 இயர்ஸ்க்கு மேல வந்து மாதாஜி இந்த இஸ்கான்ல வந்து பிரச்சார பணியில வந்து இருக்கிறாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபுஜியும் அப்படித்தான். மாதாஜி பிரபு ரெண்டு பேரும், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான கியூட்டா ஒரு பையன் இருக்காங்க. அவங்களும் அங்க மாயாப்பூர்ல வந்து குருகுலத்துல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மாதாஜியோட சேவை வந்து ரொம்ப உயர்ந்த சேவை. நிறைய புக்ஸ்க்கெல்லாம் மாதாஜி வந்து டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்காங்க. அது மாதிரி நம்மளுக்கு பகவத் தர்ஷனம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் வரும், மாத நாளிதழ். ஸோ மாதம் அதாவது பிரபுபாதர் வந்து பேக் டு காட் கெட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வந்து ஆரம்பிச்சாங்க. பிரபுபாதருடைய ஃபர்ஸ்ட் இதுன்னு சொல்லலாம். அவருடைய ரொம்ப விருப்பமான புத்தகம் அது. மாதம் வந்து இஸ்கான்ல நடக்கிற விஷயங்கள் நிறைய பகவத்கீதையில இருந்து கட்டுரைகள்லாம் எழுதி அது வந்து பிரபுபாதர் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அது வந்து தமிழ்ல வந்து ஸ்ரீ கிரிதாரி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னையில வந்து அவங்க அந்த பத்திரிகை நடத்திட்டு அதுல வந்து மாதாஜியோட கட்டுரை வந்து நிறைய வரும். நான் ஆக்சுவலி நிறைய படிச்சிருக்கேன். படிக்கும் போதுலதான் அந்த மாதாஜி ஒரு தடவையாவது நான் மீட் பண்ணணும் அப்படி சொல்லிலாம் நினைச்சிருக்கேன். ஸோ அவங்களே வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வகுப்பு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. அவங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீனியர் வைஷ்ணவர்களுடைய சங்கம்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்து குரு மகாராஜ் கருணைனாலையும் பிரபுபாதர் கருணைனாலையும் கிடைச்சிருக்கு. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. கடைசியா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா மாதாஜிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த பக்தர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பிரார்த்தனையோட இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறேன். முகம் கரோதி வாசலம் புங்கம் லங்கயதே கிரும் தத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஓம் அஜானதிமிரஞ்சஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயே சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सर्गनरघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सर्गनललिता श्रीविशाखान्वितं च. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. सप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने. नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம சரணாகதி அப்படின்ற ஒரு தலைப்புல பேச ஆரம்பிக்கிறோம். பேசலாம், விவாதிக்கலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 1 மணி நேரம்ன்றதுனால இதை சுருக்கமா ஸ்ரீ சம்பிரதாயத்துல இந்த சரணாகதி தான் உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பின்னாடி ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மாதாஜி, ப்ளீஸ். நாம இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல கௌடிய சம்பிரதாயத்துல சரணாகதி பற்றி சில பிரபுபாதர் நமக்கு காட்டிய வழியில இந்த விஷயத்தை பற்றி
அறிய முயலலாம். பொதுவா பௌதிக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் சினிமா பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு வில்லன் வருவான், கத்தியோ இல்ல துப்பாக்கியோ கையில வச்சுக்கிட்டு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்வான். அப்போ அந்த மக்கள், அந்த பாமர மக்கள், ஒன்னும் செய்ய முடியாத மக்கள் 2 கையும் தூக்கிட்டு சரண்டர் அப்படின்வாங்க இல்லையா? அப்போ இந்த சரண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு சரணாகதி மாதிரி இருக்கு இல்ல? ஒரு என்ன இல்ல, நீ வந்து எனக்கு சரண் அடையலைன்னா உன்னை நான் சுட்டுடுவேன், உன்னை நான் கொன்னுடுவேன், நீ சரண்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு வற்புறுத்தல்ல வந்து உலகத்துல மக்கள் வந்து நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த வற்புறுத்தி சரணாகதி அடிக்கிறது இருக்கு உலகத்துல. ஆனா உண்மையான சரணாகதி பகவானுடைய உயர்ந்த நிலையை அறிந்து, நம்முடைய தாழ்ந்த நிலையை அறிந்து, என்னால ஒன்னும் செய்யவே முடியாது, நான் வந்து எதுவுமே இல்லாதவன், நான் அகிம்சனன், ஆனா நீ எல்லாத்தையும் உடையவன், எல்லா சக்தியையும் உடையவன், உன்னுடைய சக்தி அளவுக்கு அறியது, நான் வந்து மிக சிறியவன், என்னால ஒரு கண்ணை கூட என்னால அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு புரிதலோட சரணடைகிறது உண்மையான சரணடைதல் இல்லையா? இப்ப நம்ம போலியா கட்டாயப்படுத்தி சரணடைகிறத பத்தி பார்த்தோம். உண்மையாகவே கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார், எனக்கு வந்து அவரை விட்டா கதி ஏதும் இல்லை அப்படின்றத உண்மையா புரிஞ்சு திரௌபதி மாதிரி சரணடைகிறது தான் உண்மையான சரணடைதல். அப்ப யாரு அப்படி சரணடைறாங்களோ அவங்கள கிருஷ்ணர் வந்து கண்டிப்பா காப்பாத்துறாருன்னு பிரபுபாதர் எழுதுறாருங்க. கிருஷ்ணா டேக்ஸ் சார்ஜ் ஆஃப் எனிஒன் ஹூ சரண்டர்ஸ் டு ஹிம் இன் ஹெல்ப்லெஸ்னஸ். யாரெல்லாம் வந்து அப்படி சரணடைறாங்களோ, கிருஷ்ணருக்கு உண்மையாக சரணடைறார்களோ அவர்களை அவர் முழுமையாக காப்பாற்றுகிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரணாகதிக்கு வந்து தமிழ்ல வந்து நிறைய சமஸ்கிருதத்துல நிறைய வார்த்தைகள் உண்டு. அதுல முக்கியமா பிரபத்தி அப்படின்ற வார்த்தை வந்து சரணடைதல், சரணம், சரணம், பிரபத்தே, இந்த வார்த்தைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பகவத்கீதை எடுத்தோம்னா, இப்ப இந்த சரணாகதியில பகவத்கீதை எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பகவத்கீதையில மிக மிக முக்கியமான ஸ்லோகம் எது அப்படின்னு குழந்தைய கேட்டா கூட 1866 சொல்லிடும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் त्वं சர்வபாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சூசக. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இதுதான் வந்து பகவத்கீதையில மிக மிக முக்கியமான ஸ்லோகம். இதுதான் பகவத்கீதையினுடைய எல்லாத்தினுடைய சாரம்னு கூட சொல்லலாம். கிருஷ்ணர் சொல்றது என்ன சரணடைஞ்சது, மற்றதை பத்தி எதுவுமே யோசிக்காத, மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாத, மற்ற தேவி தேவர்களை சரணடைய வேண்டாம், வேற எந்த பௌதிகமான விஷயத்தையும் நீ சரணடைய தேவையில்லை, என்னை மட்டுமே சரணடைவாய், மட்டுமே மாம் ஏக்கம் அப்படின்னு சொல்றார். அப்போ சரணடைதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் தவறான கருத்துக்களை வச்சுக்கிறாங்க. சரணடைதல் அப்படின்னா ஒரு முறை போய் நம்ம கிருஷ்ணா நீ பாத்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லா வேலை நடந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சரணாகதிக்கு லட்சணங்கள் உண்டு. இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தினுடைய பொருள் உரையில பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்குறார். அதுதான் இன்னைக்கு பாடமே. பிரபுபாதர் சரணாகதியை பத்தி சொல்லும் போது ஹரிபக்தி விலாசத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார். அனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ கோப்த்ருத்வே வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. இந்த ஸ்லோகத்தை ஹரிபக்தி விலாசத்துல வருது. இந்த ஸ்லோகம் 11/676 அதுல வருது. இந்த ஸ்லோகத்தை வந்து வரி வரியா படிக்கணும். ஷட்விதா சரணாகத்தின்னு இருக்கு பாருங்க. இது வந்து ஷட்டுன்னா 6. இந்த 6
லட்சணங்களை தனித்தனியா பார்ப்போம். அனுகூல்யஸ்த சங்கல்பம். அனுகூல்யஸ்த சங்கல்பம்னா என்ன அர்த்தம்? பக்தி தொண்டுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அந்த விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவா பக்தி அப்படின்னா பக்தி நிறைய பொதுமக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பக்தின்றது மனசுல இருக்குங்க, அதை வெளியே காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்வாங்க. அதுக்கு பிரபுபாதர் மூத்த பக்தர்கள்லாம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றார், ரொம்ப களைப்பாய் வர்றார், இந்த சாயங்கால வேலை. இப்ப கணவன் வரும்போது மனைவி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை ரொம்ப மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் கணவர் சரி சரிங்க, நேசிக்கிறது சரி, எனக்கு நான் களைத்து போயிருக்கிறேன், ஏதாவது சமையல் ஏதாவது செஞ்சியா, நான் பசிக்குது சாப்பிடணும். இல்ல இல்ல, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னும் போது கணவன் மீண்டும் கேட்கிறாரு, ஏதாவது செஞ்சியாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்ப இந்த அன்பு, மிகவும் நேசிக்கிறேன்றது வார்த்தையில இல்ல, அன்பு அப்படின்றது செயல்ல. அதே போல பக்தி அப்படின்றத பிரபுபாதர் எப்பவும் பக்தின்னு சொல்ல மாட்டார், பக்தி தொண்டுன்னு சொல்வார். அப்ப பக்தி தொண்டு, நான் சரணடைஞ்சிட்டேன் கிருஷ்ணர் கிட்ட, நான் கௌடிய சம்பிரதாயத்துல இஸ்கான் இயக்கத்துல நான் தீட்சை பெற்றிருக்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று நிறைய பக்தர்கள் நினைச்சுக்கிறாங்க. தீட்சையில முடிஞ்சு போகுது என் விஷயம். தீட்சையில சரணடைந்து தீட்சை எடுக்கிறதுலதான் பக்தியே ஆரம்பமாகுது. இன்னைக்கு சரணடைந்து விட்டேன், தீட்சை எடுத்து விட்டேன், அதோட என்னுடைய குறிக்கோள் நிறைவேறியது இல்லை, அதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. பிரபுபாதர் கூட சொல்றார், சரணாகதியில இருந்துதான் உங்க பக்தியே ஆரம்பிக்குது. அப்போ அனுகூல்ய சங்கல்பம்னா பக்தி தொண்டுக்கு என்னென்ன தேவையான விஷயங்களோ அந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், இடைவிடாமல் செய்ய ஆரம்பிக்கணும், விருப்பத்தோட செய்யணும். இப்ப 16 மாலைகளை கவனமா ஜெபிக்கணும், பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும், பக்தர்கள் சங்கம் கொள்ள வேண்டும், பிரபுபாதர் நமக்கு கொடுத்த பகவத்கீதை பாகவதம் போன்ற மிக அற்புதமான சாஸ்திரங்களை படிக்க வேண்டும், பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டு புரிய வேண்டும். இதெல்லாம் சாதகமான விஷயம், பக்தி தொண்டுக்கு தேவையான விஷயம். அதான் அனுகூல்யஸ்த சங்கல்பம். அடுத்து பிராத்திகூல்யஸ்த வர்ஜனம். எதெல்லாம் பக்திக்கு பாதகமா இருக்குமோ அதெல்லாம் செய்யப்படாது, செய்யக்கூடாது, ஒதுக்கிடணும். 4 விதிமுறைகள் செய்யக்கூடாத விஷயங்கள்: புலால் உண்ணாமை, போதைப் பொருட்களை உட்கொள்ளாமை, தவறான உறவு கொள்ளாமை, சூதாடாமை அப்படின்னு சொல்லிட்டு 4 விதிமுறைகள். இந்த 4 விதிமுறைகள் பக்தர்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மனித சமுதாயத்துக்கும் செய்ய வேண்டிய வேலை தான் அது. ஆனா நம்ம பக்தர்கள் அந்த கண்டிப்பா செய்யணும். இதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, வேண்டாத விஷயங்கள் இப்ப உலகத்துல நிறையவே பரவி கொண்டு வருகின்றது. அதுல தேவையில்லாத தொலைக்காட்சி, வேண்டாத வாட்ஸ்அப் படங்கள், அது இது எதெல்லாம் நம்ம நேரத்தை கிருஷ்ணர்ல இருந்து விலக்குதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யப்படாது. முக்கியமா பக்தர்கள் அல்லாதோருடைய சங்கத்தை நம்ம தவிர்க்க வேண்டும். இதுதான் பிராத்திகூல்யஸ்த வர்ஜனம். இதெல்லாம் பக்திக்கு பாதகமா இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஒதுக்கிடணும். அடுத்து இது 3வது லட்சணம். இந்த லட்சணம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசோ. இந்த ஒரு விஷயம் பக்தர்களுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயம். பகவான் பாதுகாப்பார் என்பதில் முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த பக்தி தொண்டு எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையில இருந்துதான் ஆரம்பிக்குது. நம்மெல்லாம் பகவானையோ பக்தர்களையோ குரு பரம்பரையையோ சாஸ்திரங்களையோ நம்பலன்னா பக்தியே கிடையாது இல்லையா? நாஸ்திகர்கள் என்ற பெயர் விடுவோம். ஆனா இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? கிருஷ்ணர் கண்டிப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும். இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்றோமே, அப்பப்ப நம்பிக்கை வரும், அப்பப்ப நம்பிக்கை போயிடும், அந்த மாதிரி இல்ல. இது முழு நம்பிக்கை. கண்டிப்பா கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை முழுசா இருக்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு வாசகத்தை சொல்ல விரும்புறேன். அவர் சொல்வார், கடுகளவு உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் அது மலையை கூட அசைக்க முடியும்
அப்படின்னு சொல்லுவார். நம்ம நம்பிக்கை அந்த கடுகாட்ட இருந்தா கூட அது மலையை கூட அசைக்க முடியுமா? அதுதான் நம்ம உயர்ந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில பாக்குறோம். ஹனுமான் அவர் வச்சிருந்த ராம நாமத்தின் மேல அவர் வச்சிருந்த சக்தினாலதான் அவர் இந்த கடலை தாண்ட முடிஞ்சது, மலையை தூக்க முடிஞ்சது. மிகப்பெரிய சாதாரணமானவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை அவர் சாதிச்சார்னா அவர் பகவான் ராமச்சந்திரர் மேல வைத்திருந்த நம்பிக்கை தான் காரணம். பகவானுடைய பக்தனாக நான் இருப்பதால் அவருடைய அருள் எனக்கு இருக்கிறது, அவருடைய கருணை எனக்கு இருக்கிறது, அவர் என்னை செய்ய வைப்பார் என்ற நம்பிக்கை தான் அவர் அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செய்ய வச்சது. அதனால நமக்கு பக்தர்களுக்கு மிக அசைக்க முடியாத நம்பிக்கை பகவான் பேர்ல வரணும். நிறைய நேரத்துல பக்தர்களுக்கு பயம் வந்துடும். ஆரம்பகட்ட பக்தர்களுக்கெல்லாம் நிறைய பயம் வந்துடும். என்னென்ன நம்ம இது சாப்பிடலையே அது சாப்பிடலையே, அதனால உடல் சக்தி குறைஞ்சிருமா அப்படின்னு பயம் வந்துடும். நிறைய பக்தர்கள் சொல்லுவாங்க, நீங்க மாமிசம் சாப்பிடலன்னா கூட பரவாயில்லைங்க, இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடாம இருக்கிறீங்களே என்ன ஆகுமோ? அப்போ சில நேரங்கள்ல மூத்த பக்தர்கள்லாம் எங்களுக்கு பதில் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க சொல்லுவோம், ஆரம்ப கட்ட பக்தர்களா இருந்தப்ப நான் இந்த பதில திரும்ப திரும்ப சொன்னேன். யாருக்காக இந்த காரியத்தை நான் செய்யணும்? அவன் இந்த உலகத்தில் மிக மிக பெரியவர், அவர் தான் முழுமுதற் கடவுள். அவர் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார், எனக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இந்த காரியத்தை செய்யறோம். அதனால பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு இந்த உடலை பகவான் காப்பாற்ற மாட்டாரோ, என்னை காப்பாற்ற மாட்டாரோ அப்படின்ற பயம்லாம் வைக்க வேண்டியதில்லை. நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பார். சில நேரங்கள்ல உடலை காப்பாற்ற மாட்டார், ஏன்னா அவ்வளவுதான் நமக்குன்னு எழுதியிருக்கும். பக்தர்கள் நிறைய பேரு மரணத்துல இருந்து கிருஷ்ணர் நம்மளை காப்பாத்தலன்னா, நான் கிருஷ்ணர் காப்பாத்தலையே, நிறைய பக்தர்கள் இறந்து போகும்போது இந்த வாசகங்கள்லாம் வரும், இவ்வளவு பெரிய பக்தர் அவர் ஏன் காப்பாத்தல அப்படின்னு. இந்த உலகத்துல ஒரு உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்பு இருக்கிறது. யாராக இருந்தாலும் வந்தால் போய்தான் ஆகணும். அதை மட்டும் மாற்ற மாட்டார். அதையும் மாற்றணும்னு தீவிரவாதி பக்தர்கள்லாம் ஒரு சிலர் வரலாற்றிலே 2 பேர் தான் மரணத்தை எங்களுக்கு இப்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வென்றார்கள். அதை பக்தர்கள் கேட்கறது இல்லை. பக்தர்களுக்கு மரணமும் சந்தோஷம்தான். அதனால உடலை காப்பாற்ற மாட்டாரா கிருஷ்ணர் அப்படின்ற போது அதுவும் அவருடைய விருப்பமாக இருக்கட்டும்ன்ற நம்பிக்கையில நம்ம இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக நாம் செய்யும் பக்தியை காப்பாற்றுவார், கண்டிப்பாக நம் கிருஷ்ண உணர்வை காப்பாற்றுவார். நம்ம எவ்வளவு பக்தி செய்யறோமோ அந்த பக்தி கண்டிப்பாக வீண் போகாது, நம்மை அவர் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை நமக்கு வேணும். அடுத்தது லட்சணம் கோப்திருத்வே வரணம் ததா. இப்ப நாம சொன்னோம் பகவான் மேல நம்பிக்கை வைக்கணும்ன்றது. இது பகவானையே சார்ந்து வாழ வேண்டும்ன்றது. கோப்திருத்வே வரணம் ததான்றது வேற விஷயங்களை சார்ந்து வாழறது கூடாது. பொதுவா மக்கள் எப்ப நிம்மதியா இருப்பாங்க? நிறைய பணம் இருந்தால், நல்ல ஆரோக்கியம் இருந்தால், நல்ல அழகான குழந்தைகள் இருந்தால், வீடு வசதி சொந்தங்கள் பந்தங்கள் இதெல்லாம் இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் என்னை காப்பாற்ற போகிறதுன்ற நம்பிக்கை. ஆனா உண்மையா காப்பாத்துறது யாருன்னா முழுவதற் கடவுள் கிருஷ்ணர் தான். அதுல நம்ம கவனமா இருக்கணும். நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? நாம் கிருஷ்ணரை சார்ந்து இருக்க வேண்டும். நமக்கு படி அளக்கிறவன் அவன் தான். இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, பௌதிகமான விஷயங்கள் கிடையாது. அதை நாம நம்பி பொதுவா இப்ப ஒரு நல்ல உதாரணம் எதுனா, நோய்க்கு மருந்து போய் போற ஆஸ்பத்திரியில போய் ஊசிய குத்தின்னு இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நோய் தீரும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம சொல்லுவோம் இயற்கையான முறையில நோயை குணப்படுத்திக்கலாம், உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய அறிவை கிருஷ்ணர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அங்க போய் அந்த ஆங்கில மருத்துவத்திற்கு ஒரு இவ்வளோ பில்லு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கெல்லாம் மனசு திருப்தி ஆயிடும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் என்னை காப்பாத்துதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க போய் கூட நிறைய பேர் சாகுறாங்க, அங்க போறதுனாலதான் நிறைய பேர் சாகுறாங்க, அதுவும் இருக்கு. அதனால நாம் நம்பி இருக்க வேண்டியது முழுமையாக
முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டியது கிருஷ்ணரை மட்டும்தான். வேறு சிறு தெய்வங்களையோ பௌதிக விஷயங்களையோ சாராமல் இருக்க வேண்டும். கிருஷ்ணரை மட்டுமே பாதுகாவலராக ஏற்க வேண்டும். அடுத்த லட்சணம் ஆத்ம நிக்ஷேப. முழுசா என்னையே அவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆத்ம சமர்ப்பணம்னு சொல்றது. பகவானுடைய சித்தம் எதுவோ, இப்போ ஒரு விஷயத்துல என்னுடைய விருப்பம்ன்றதை விட அவருடைய விருப்பம் என்னவோ அது நடக்கட்டும்னு நம்ம பிரார்த்தனையில இருக்கணும். எனக்கு இது பிடிக்கும் அதனால அது நடக்கட்டும் அப்படி இல்லை. அவருக்கு thy will, அதையும் இயேசு கிறிஸ்து சொல்றார், thy will be done not mine. அவருடைய விருப்பம் எதுவோ அதுவே நடக்கட்டும். இத பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார், மாரோபி ராகோபி ஜோ இச்சா தோஹாரா நித்யதாச பிரதிதுவா அதிகாரா. என்னை கொல்லுவாயோ காப்பாற்றுவாயோ அது உன் விருப்பம், நான் எப்போதும் உன் சேவகன், நீ எப்போதும் என் எஜமான. சரணாகதி பத்தி பக்தி வினோத் தாக்கூர் பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறார். கோபிநாத் அந்த பாடல்கள்லாம் சரணாகதியில வருது. ஆனா அதை மொத்தம் நம்ம பாடுறதுக்கு அதை பத்தி விளக்கறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால இங்க நம்ம அதை பத்தி சொல்லல. ஆனா இது முக்கியமான ஸ்லோகம். இது பக்தி வினோத் தாக்கூர் சொல்றது, என்னை உயிரோட வச்சுப்பியோ என்னை கொன்னுடுவியோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, அது உன் விருப்பம். ஏன்னா நான் உனக்காக, நான் உன் அடிமைன்னு ஆன பிறகு நான் உன் அடிமைன்றதுதான் உண்மை. அது இருக்கும்போது நீ என்னை எப்படி செஞ்சாலும் சரிதான். ஏன்னா நான் என்னை நேசிப்பதை விட நீ என்னை நேசிக்கிறது தான் அதிகமானது, உண்மையானது. அப்படின்ற பட்சத்துல நான் உனக்கு சரணடைகிறேன். இந்த சரணடைதல் எப்படி, இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஒரு உதாரணம் எப்படின்னா, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளி போல். இது நம்ம நிறைய தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கோம். வாளால் அறுத்து சுடினும், மருத்துவன் கிட்ட ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சுன்னு போறோம், ஒரு புண்ணு வந்துடுச்சுன்னு போறோம், ஒரு கட்டி வந்துடுச்சுன்னு போறோம். அப்ப அந்த மருத்துவன் என்ன பண்ணுவான், கத்தியில் எடுத்து அந்த கட்டியை அறுப்பான். அறுத்து அதை எடுத்து விசிறி அடிச்சுட்டு அப்புறம் மருந்து போட்டு கட்டு போட்டு அனுப்புவான். அப்ப கத்தி எடுத்து வாளால் அறுத்து சுடினும், கத்தி எடுத்து அறுக்கும் போது ரொம்ப பலமான வலி வரும், உயிர் போற மாதிரி வலி வரும். ஆனாலும் அந்த மருத்துவன் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த டாக்டர் கைராசி டாக்டர், எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நல்லா கவனிப்பாரு, இவர்கிட்ட போனா நல்ல ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே போல அதுதான் ஆத்ம சமர்ப்பணம். அந்த பகவானிடத்துல நம்ம வைக்க வேண்டியது முழுசா இவர் என்னை காப்பாற்றுவார், இவருக்கு நான் என்னையே தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜர் எப்படி சரண் அடைந்தார், அந்த மாதிரி நம்ம அவர்கிட்ட சரண் அடைய வேண்டும். அதான் ஆத்ம நிக்ஷேப. கார்பண்யே, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? சரி, நம்ம எல்லாம் டிவோட்டி ஆயிட்டோம், கிருஷ்ணர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டோம், அப்புறம் எப்படி இருக்கணும்? அது கிருஷ்ணர் பக்தர் ஆன உடனே நம்ம திலக் போட்டுக்கணும், கண்டி மாலை போட்டுக்கணும், தீட்சை வாங்கிட்டோம், மற்றவங்களெல்லாம் ஜெயிக்க வேண்டியதுதான். அவர்கள்லாம் கர்மிகள். அந்த மாதிரி பேசுற பக்தர்களை நிறைய பார்த்திருக்கிறேன் நான். நாம இன்னைக்குதான் பக்தர் ஆயிருப்போம், நேற்று தான் பக்தர், இன்னைக்கு வந்த உடனே அவங்க எல்லாம் நாண்டி போட்டி தூன்னுவாங்க. நேற்று வரைக்கும் இவங்களும் அது மாதிரி தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவர்களெல்லாம் கர்மி பேச வேண்டியது. அப்படி இல்லை. அப்படி மனநிலை பக்தர்களுக்கு எப்போதும் இருக்கவே கூடாது. பக்தியில ஒரு அடி கூட நான் இன்னும் எடுக்கவில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை எப்போதும் பணிவாகவும் தாழ்வாகவும் உணர வேண்டும். அதுதான் உண்மையான நிலையம் கூட. நம்ம இந்த அமெரிக்கா ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா கூட இருக்கலாம், இல்ல இந்த இந்திரலோகம் ஆளும் இந்திர தேவனாக கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பகவான் ஒரே ஒரு கை அசை கூட இல்லை, ஒரு இப்படி என்ன சரியா போச்சு. அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மை விட்டு விலகிவிடும். நாம் அந்த அளவுக்கு கற்றுண்டவர்கள். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்ப புரியும் நமக்கு. சுனாதபி சுனீசேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினமானதேன கீர்த்தனியே சதாஹரி. யாருக்கு இந்த உண்மை புரிகிறதோ, பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் ஒருவர் எப்படி இருக்கணும்? தாழ்வான மனநிலையில் இருக்க வேண்டும். தெருவில் உள்ள தூசியை விட தாழ்வாக தன்னை நினைத்து மரத்தை விட பொறுமையாகவும்
பொய் கர்வங்களை தவிர்த்து பிறருக்கு எல்லா மரியாதையையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இத்தகைய மனோபாவத்தில் ஒருவன் பகவானின் புனித நாமத்தை இடைவிடாமல் ஜபிக்க முடியும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் எல்லா விதத்திலும் தாழ்ந்தவளாக இருக்கிறேன் என்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கார்பண்யே அப்படின்றதுக்கு அர்த்தம் தான். அதுதான் அர்ஜுனன் பகவத்கீதை ஆரம்பத்துல கார்பண்ய தோஷ பகத்த ஸ்வபாவா, நான் எனக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பணிவா உன்னை சரணடைகிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரணடைகிறார் அர்ஜுனன். அந்த மனநிலையை நாம் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் லட்சணங்கள், இதெல்லாம் சரணாகதிக்கான லட்சணங்கள். இப்ப இந்த சரணாகதியை பத்தி பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோல பார்க்கலாம். வால்யூம் வருதா பாருங்க. நோ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல மாதாஜி, வால்யூம் வரலங்க. ஒரு நிமிஷம். ரொம்ப அழகான ஒரு வீடியோ. சரண்டர் பத்தி பேசுறாரு. ஏன் வரல வால்யூம்னு எனக்கு தெரியல. தப்பு பண்றேன் நான், மன்னிக்கணும். இதுல டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா பிரபுபாதர் என்ன சொல்றாருன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பிரபுபாதர் சொல்றாரு பகவத்கீதையினுடைய முக்கியமான விஷயம் கிருஷ்ணருக்கு நம்ம சரணடையணும் அப்படின்றதுதான். சரணடையத்துல இருந்துதான் பக்தி ஆரம்பிச்சு நல்ல தர்மாந்தம் மாமே சரணம்ன்றத. அதனால கிருஷ்ணருக்கு சரண் அடையாமல் நம்முடைய பக்தி பாதையில முன்னேற்றமே கிடையாது. அது ஒரு கேள்வியே எழாது. எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு தவறு செய்த ஒரு மனிதன் சரண் அடையணுமோ அந்த மாதிரி முதல் விதி என்னன்னா நம்ம கிருஷ்ணருக்கு சரணடைய வேண்டும். இரு கைகளையும் தூக்கி நம்ம பிரார்த்தனை பண்றது பகவானே உன்னை நான் சரணடைகிறேன், உன்னை நான் சரணடைகிறேன் அப்படின்றதுதான். நம்ம எல்லாம் இந்த பௌதிக வாழ்க்கையில கட்டுண்ட வாழ்க்கையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரே வழி கிருஷ்ணரை சரணடைகிறது மட்டும்தான் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. இந்த சரணாகதி தத்துவத்துல 2 விஷயம் இருக்குங்க. அதை பத்தி நம்ம இப்ப கண்டிப்பா பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். ஒரு குரங்கு குட்டியை தூக்கிட்டு போகுது பாத்தீங்களா? நல்ல கவனிங்க. இதுல யார் யார பிடிச்சிருக்கிறாங்க? இந்த குட்டி தாங்க தாயை பிடிச்சிருக்கு, தாய் குட்டியை பிடிக்கல. இத நல்லா பாத்துக்குங்க. இந்த தாய் குரங்கு பாருங்க, எதுலயும் கையிலயும் பிடிக்கல, கால்ல 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, எதுலயும் பிடிக்கல. குட்டி தான் இருக்க பிடித்து கொண்டிருக்கிறது தாயை. அப்போ பக்தியில 2 விஷயம் இருக்கு. என் பலத்தால் நான் அவனை அடைவேன் அப்படின்றது, அவன் கருணையினால் நான் அவனை அடைவேன் அப்படின்றது இருக்கு. இப்ப இந்த குரங்கு குட்டி உதாரணம் எப்படின்னா, யோகிகள், ஞானிகள், இந்த கர்மகாண்டம் செய்பவர்கள், இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுடைய பலத்தால், யோகிகள் முக்கியமா யோகிகள், பல விதமான யோகங்கள் அந்த தவம் செய்யக்கூடியவர்கள், அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நாங்க கடினமான தவம் இருந்து கடவுளை அடைவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அந்த பலத்துல, அதனாலதான் யோகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அதுல சோதனைகள் அதிகம். இப்ப விஸ்வாமித்திரர் பாருங்க, மேனகையினால கீழே விழுந்துட்டாரு. சௌபரி முனின்னு ஒருத்தர் இருந்தார். வெறுமனே மீன்கள் தண்ணீரில் இனப்பெருக்கம் செய்யறத பார்த்து மாயையில விழுந்துடுவார். அவர் செய்த பல யுகங்களாக செய்த தவெல்லாம் ஒரே க்ஷணத்துல போயிடும். 50 பெண்களை அவர் திருமணம் செய்து கொள்வார் சௌபரி முனி. இவங்கெல்லாம் யோகிகள், முனிவர்கள். இவங்கெல்லாம் தன் பலத்துல பகவானை அடையலாம்னு நினைக்கிறவங்க. இது ஒரு கருத்து. அடுத்த கருத்து இது பாருங்க, பூனை. இந்த பூனை தன் குட்டிய வாயால கவ்வின் போது அந்த குட்டி தாயை பிடிக்கல பாருங்க, தாய் தான் குட்டிய தூக்கின் போது. இப்ப இந்த 2 உதாரணத்துல, குரங்கு குட்டி, பூனை குட்டி, 2 உதாரணத்துல சரணாகதி எதுன்னு பாத்தீங்கன்னா பூனை குட்டியா இருக்கிறது தான் சரணாகதி.
அந்த தாய் தான் குட்டியை தூக்கிட்டு போகுது. அப்ப அந்த பக்தி தொண்டை நாம் கடைபிடிக்கும் போது நாம் பூனை குட்டிகளாக மாறி விடுகிறோம். நாம் பல்வேறு யோகங்கள், மெடிடேஷன், தியானம், யோக பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சி அதெல்லாம் செய்யும் போது ஞானத்தை வளர்த்து கொள்ளுதல், சாஸ்திரங்களை படித்தல், அதெல்லாம் வச்சோன்னு வச்சுங்க, அதெல்லாம் நான் என் சக்தியில என்னுடைய அறிவை என்னுடைய பலத்தை கொண்டு நான் கிருஷ்ணரை கடவுளை அடைகிறேன் அப்படின்றது. இந்த ரெண்டுத்துல எது சிறப்புனா, பக்தி தொண்டை செய்து கிருஷ்ணரை சரணடையும் போது அவர் நம்மை தாங்கி செல்கிறார். அப்போ கிருஷ்ணர் என்னை தாங்கி செல்வார், நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்றது இல்லை. அங்க கிருஷ்ணருடைய குழந்தைய கிருஷ்ணர் நம்மளை தாங்கி செல்ற அளவுக்காக தகுதியை வளர்த்துக்கணும். பக்தியில 2 விஷயம் ரொம்ப முக்கியம். இது யசோதையினுடைய லீலையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். யசோதை கிருஷ்ணரை கட்டி போட்டுற லீலை வரப்போகுது. இப்ப சத்ரு மாசத்துல கடைசி மாசம் தாமோதர மாசம். அதுல யசோதை கிருஷ்ணரை கட்டி போடலான்னு நினைப்பா. விஷமம் பண்ண கிருஷ்ணர். யசோதையினுடைய அன்புக்கு இணை உலகத்துல எதுவுமே இல்லை. அவதான் மிகப்பெரிய பக்தைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ கிருஷ்ணருக்காகவே வெளியெல்லாம் போயிட்டவ. கிருஷ்ணர் கெட்ட பேர் வாங்கிட்டு வரானே, நம்ம வீட்டுல என்ன மாட்டுக்கா பஞ்சம், வெண்ணெய்க்கா பஞ்சம், வெளியே போய் திருடி சாப்பிடுறானே, நான் நல்ல பால் காசி நல்ல வெண்ணெயை செய்து என் குழந்தைக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பால் காசுறா. இந்த குழந்தை அப்ப பார்த்து கேக்குது, எனக்கு பால் கொடு, தாய்ப்பால் கொடுன்னு கேக்குது. கிருஷ்ணரை மடியில் ஏந்தி அவ தாய்ப்பால் கொடுக்கிறார். ஆனா அந்த அடுப்புல வச்ச பால் பொங்க ஆரம்பிச்சிருக்கு. சரின்னு கிருஷ்ணரை இறக்கி வச்சு அதுவும் கிருஷ்ணருக்கு தான். அது போய் இறக்கலான்னு போகும்போது கிருஷ்ணருக்கு கோவம் வந்துருச்சு. என்னை விட்டுட்டு அந்த பாலை கவனிக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷமம் பண்ண ஆரம்பிச்சார். வீட்டுல இருக்கிற பழைய வெண்ணெய் பானையெல்லாம் உடைச்சி வீடெல்லாம் வெண்ணெய் ஆக்கி அந்த வெண்ணெயை எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்து வீட்டெல்லாம் நாசம் பண்ணார். தாயாருக்கு கோவம் வந்தது. இன்னைக்கு உன்னை கட்டித்தான் போடுவேன், நான் கட்டலான்னு பாக்குறா. ஆனால் சுத்தி இருக்கிற கோபியர்கள்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணரை போய் கட்டி போட பாக்குறியா, முடியாது. அவ கட்டுறா, 2 விரல் தான், 2 விரல் கட்ட முடியாத அளவுக்கு போயிடுது. கயிறு குறைந்து விடுகிறது. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. கஷ்டப்படுறா, முயற்சி பண்றா, அவ்வளவு கஷ்டப்படுறா. எல்லாம் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை கட்டித்தான் தீருவேன். பக்தர்களுக்கு கிருஷ்ணர் கட்டுப்படுவார். ஏன்னா அவர் யாருக்கும் கட்டுப்படாதவர். யமராஜனே அவரை பார்த்து பயப்படுறார். அவ்வளவு மிக பெரியவர். தன்னுடைய விருப்பப்படியே நடப்பவர். யாருடைய விருப்பப்படியும் நடக்க மாட்டார். ஆனா பக்தர் விரும்பினால், பக்தர் கட்டி போட விரும்பினால் அவர் கட்டுப்படுபவர். யசோதையினுடைய அன்பை பார்த்து அவரு அப்புறமா உருகிடுறார். உருகி கட்டுப்பட இசைகிறார். இந்த விஷயத்துல, இந்த லீலையில இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம், பகவானினுடைய அன்பு, கிருஷ்ண பிரேமை நமக்கு கிடைக்கணும்னா 2 விஷயம் தேவை. ஒண்ணு அவருடைய கருணை. அவருடைய கருணை எப்போதும் எல்லாருக்கும் இருக்கு. உங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு இருக்குது, அவங்களுக்கு இல்லை, இல்லை எனக்கு இருக்கு, மனிதர்களுக்கு இருக்கு, எறும்பு, மிருகங்கள், பறவைகள், மற்ற ஜீவராசிகளுக்கு எல்லாம் இல்லை அப்படின்லாம் இல்லை. அவர் சமூகம் சர்வபூதேஷு. கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமானவர், எல்லாரையும் சமமாக நேசிக்கக்கூடியவர். அதனால அவருடைய அன்பு, அவருடைய கருணை எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நாம முயற்சி பண்ணணும், நாம விரும்பணும். அவரிடம் நாம் திரும்பி செல்வதற்கும், அவருடைய அன்பை நாம் பெறுவதற்கும், நாம் மறந்த உறவை புதுப்பிப்பதற்கும் நாம முயற்சி பண்ணணும். அது தன் முயற்சி. அது 50%, 50% அவருடைய கருணை. அவருடைய கருணை இருக்கு. நம்ம எப்ப பூனைக்குட்டியா மாறுறோமோ, நம்ம குரங்கு குட்டியா இல்லாம பூனைக்குட்டியா நம்ம மாறும்போது, பக்தர்களாக குரு பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் கடைபிடிக்கும் போது கிருஷ்ணர் நம்மை தூக்கி கொண்டு செல்வார். அதுதான் உண்மையான சரணாகதி. சரணாகதிக்கு சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம கூட சொல்லலாம். ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயம் 4 சம்பிரதாயத்துல ஒரு சம்பிரதாயம் வல்லப சம்பிரதாயம்.
குஜராத்ல இருக்காங்க. அவங்களுடைய மந்திரமே ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம தாசோகம் கிருஷ்ண அஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம அது வந்து அவங்க மந்திரமே. நம்ம அப்படி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்றோமோ அதே போல அந்த வல்லப சம்பிரதாயத்துல அவங்களுடைய முக்கியமான ஸ்லோகம் வந்து ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. அடுத்து நம்முடைய வேதங்கள்ல நம்முடைய குரு பரம்பரையில இந்த சரணாகதி ஸ்லோகம் இருக்கு. அகம் பகவதோ அம்சோஸ்மி சதா தாசோ அஸ்மி சர்வதா கிருபாபேட்சகோ நித்யம் இதி ஆத்மானாம் சமர்ப்பயே. எனது பகவானே, நான் உங்களிடம் சரணடைந்து என்னை முழுமையாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். என்னை தங்களின் நித்தியமான அம்சமாக உணர்ந்து எப்போதும் உங்கள் கருணைக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இத வந்து நம்ம சரணாகதி ஸ்லோகங்களாக நம்ம சொல்லலாம். நம்ம தினமுமே பாடுற நமஸ்தே நரசிம்மாயால நரசிம்ம மதும் சரணம் பிரபத்தின்ற வார்த்தை கூட சரணாகதியை தான் சொல்லுது. பகவான் நரசிம்மரே, நான் உங்களை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றோம். நமக்கு வந்து சரணாகதி ஸ்லோகத்தை தனியா இந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமன்னு தனிப்பட்ட முறையில சொல்ல வேண்டியது இல்லை. அதே மாத்திரமே சரணாகதி தான். அதுல வந்து இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நம்ம கேட்கறது இல்லை. அதுலயே நம்ம வந்து சரணாகதி எடுக்கிறோம். மேலும் சில பக்தர்களுக்கு கூடுதலா வேணும்னா திரௌபதி சொன்ன மாதிரி சங்கு சக்கர கதா பானே துவாரகா நிலையாச்சித கோவிந்த புண்டரிகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். பகவானே, நான் உங்களை சரணடைகிறேன். என்னை சங்கு சக்கரம் தாங்கியவனே, துவாரகை நிலைத்திருப்பவனே, என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணாகதி எடுக்கலாம். அடிஷ்னலா கூடுதலா இந்த மாதிரி நான் சரணடைகிறேன்ற பிரார்த்தனைகளை நம்ம செய்யலாம். ராமர் வந்து ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். சக்ருத்தேவ பிரபன்னேவ தவஸ்மிதிய அபயம் சர்வதா தஸ்மை ததாமி ஏதத் விரதம் மம. நான் உன்னுடையவன் என்று கூறி யாரேனும் என்னிடம் பணிவாக ஒரே ஒரு முறை சரணடைந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிரந்தர பயமின்மையை அளிப்பேன். இது என்னுடைய முடிவான சபதம், சத்தியம் சபதம். ராமர் வந்து ராமாயணத்துல விபீஷணன் அசுரன் இல்லையா, ராவணனுடைய தம்பி. அவன் வந்தப்ப மற்றவர்கள்லாம் இவன் எதிரி, இவனை சேர்க்கக்கூடாது, ஆபத்தானவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராமர் சொல்றாரு, யாராச்சும் அவன் எதிரியாக யாராக இருந்தாலும் சரி, அவன் மனிதனோ மிருகமோ தேவனோ அசுரனோ அவன் யாராக இருந்தாலும் சரி, என்கிட்ட வந்து பணிவா சரணடைந்து நான் உன்னுடையவன்னு சொல்லிட்டா போதும், நான் அவனை கண்டிப்பா காப்பாத்துறேன். அது என்னுடைய உறுதி, என்னுடைய சபதம், என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்றார். அதனால பக்தர்கள் நம்ம எல்லாம் கவலையே படத்தாவில்லை. அவர் அசுரனையே காப்பாத்துறாருன்னா நம்ம எல்லாம் பக்தர்கள் நம்மளை காப்பாற்ற மாட்டாரான்னு. அதனால பகவானை சரணடையணும். சரணடைதல் பத்தி கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல சொல்றார். ஏ தாமாம் பிரபத்யந்தே தாம் சத்தைவ பஜாமியகம் மம வர்த்தம் அனுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. அதாவது நான் வந்து எல்லாருக்கும் சமூகம் சர்வபூதேஷ், நான் எல்லாருக்குமே பொதுவா இருக்கிறேன். ஆனா யார் எனக்கு என்கிட்ட எப்படி சரணடைறாங்களோ அப்படி அவங்களுக்கு நான் பிரதிபலிக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க விரும்பினா கண்டிப்பா நீங்க பூனைக்குட்டி ஆனீங்கன்னா உங்களை தூக்கி கொண்டு போவார். நம்ம பூனைக்குட்டி ஆவறது இல்லை. நாமே யானையாக நினைத்துக் கொள்கிறோம். நாமே பிரம்மனாக, இந்திரனாக, சந்திரனாக, தேவனாக, மிக பெரிய ஒரு நாய்க்கு கூட அகங்காரம் இருக்குங்க. அதனாலதான் வாவுன்னும் எங்க தெருக்கு வந்துட்டியா அப்படின்னு. அந்த அகங்காரத்தில் இருப்பதனாலதான் பகவான் வந்து பிரதிபலிப்பதில்லை. ஆனா அவர்கிட்ட சரணடைஞ்சோன்னு வச்சுங்க, முழுமையா எனக்கு நீதான் கதி அப்படின்னு சரணடையும் போது அவர் கண்டிப்பாக நம்மை முன்னேற்றுகிறார். அடுத்து கிருஷ்ணரே பகவத்கீதையில மாயையை வெல்லுவது எப்படின்னு சொல்றார். நம்மால வந்து இப்ப இந்த உலகத்துக்கு, பௌதிக உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் நமக்கு வந்து பக்தியை விட மாயை தான் அதிகமா இருக்கு. மாயைன்றது ரொம்ப கஷ்டம் அதை வெல்லுவது. அததான் அந்த சொல்றார், தெய்வீ ஏஷ குணமயி மம மாயா துரத்தியா. துரத்தியான
வெல்லுவது கடினம்னு அர்த்தம். மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே, அதுலயும் சொல்றாரு பாருங்க, மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே, என்னை மட்டுமே நீ சரணடைந்தால் மாயாம் ஏதாம் சரந்தித்தே, மாயையை எளிதில் கடக்கலாம். இந்த மாயையை நம்ம கடக்கணும்னா நமக்கு ஒரே உத்தி கிருஷ்ணரை சரணடைகிறது மட்டும்தான். நிறைய உயர்ந்த பக்தர்கள் வந்து முழுசா கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு நாள் சரணடைந்தாங்க, மறுநாள் மறந்துட்டாங்க கிருஷ்ணரை, அப்படிலாம் இல்லை. இன்பமோ துன்பமோ வாழ்வோ சாவோ என்னவா இருந்தாலும் கிருஷ்ணரையே நம்பி இருந்தாங்க. அதனால்தான் அப்படி தூய பக்தர்கள் எல்லாம் பிரபுபாதர் வந்து தூய பக்தர்கள்ன்றதை விட கற்புடைய பக்தர்கள்னு மொழிபெயர்க்கிறார். தூய பக்தர்களை எப்படி வர்ணிக்கிறார்னா பிரபுபாதர், கற்புடைய பக்தர்கள். எப்படி ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறாளோ, அவளுக்கு அந்த கணவனுக்கு ஒரே கணவனுக்கே அவள் தன் வாழ்க்கையை நடத்தி செல்கிறாளோ, அதனால அவளை கற்புடைய பெண்ணுன்னு சொல்றோம். இங்க பிரபுபாதர் கற்புடைய பக்தர்கள்னு சொல்றாரு, சேஸ்ட் டிவோட்டீஸ்ன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சேஸ்ட் டிவோட்டீஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சரணடைஞ்சதுக்கே வந்து மிகப்பெரிய உதாரணமாக பலி மகாராஜர் இருக்கிறார், கஜேந்திரன் இருக்கிறான், யானை, திரௌபதி, அர்ஜுனன், இப்படி பிரகலாதர், துருவர், இப்படிப்பட்ட மிகப்பெரிய பக்தர்கள்லாம் வந்து கற்புடைய பக்தர்கள் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றார், பிரபுபாதர் சொல்றார். யாரெல்லாம் இப்படி முழுமையாக கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கிருஷ்ணர் கண்டிப்பா பிரத்யேகமாக கவனிக்கிறார். அதனாலதான் பாருங்க, கிருஷ்ணரை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாத பிரகலாதனுக்காக மிகப்பெரிய அவதாரம் எடுத்து வந்தார். அதனால பக்தர்கள் சரண் அடையறதுனால பகவானையே வந்து தர முடியும், பகவானையே கட்டி போட முடியும், யசோதை கட்டி போட்ட மாதிரி. அதனால இந்த சரணாகதி லட்சணங்களை நம்ம வந்து வாழ்க்கையில கடைபிடிப்போம். எப்போதும் இந்த 6 லட்சணங்களை நம்ம வாழ்க்கையில அனுசரிச்சு அதை வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து கடைபிடிக்க பார்ப்போம். சிறுக 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 முழு சரணாகதி இன்னைக்கே முடியாது. கட்டுவாங்க மன்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா அவர் வந்து ஒரு நல்ல ராஜரிஷி, முழுக்க முழுக்க தேவர்களுக்கு தொண்டு புரிந்தார். இந்திரலோகத்துக்கு போயிட்டு நிறைய சண்டை போட்டார். இதுல பிரபுபாதர் முதல் காண்டத்திலே எழுதிடுறார் கட்டுவாங்க மன்னரை பத்தி. எனக்கு அவரை பத்தி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா சில பேருடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலே போகும். அவர் வந்து பக்திமான் தான், ஆனா அவருக்கு எப்போதும் பக்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. மன்னன்றதுனால சண்டை போடுறதுக்காக இந்திரதேவன் மேல கூட்டிட்டு போயிட்டார். அவருடைய ஆயுள் முழுக்க சண்டையில போயிடுது. திரும்பி வராரு, எல்லாம் முடிஞ்சு போகுது. இந்திரதேவன் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு. அப்ப கட்டுவாங்க மன்னர் சொல்றார், தயவு செய்து பாருங்க எனக்கு எவ்வளவு நாள் ஆயுஷ் இருக்குன்ட்டு. ஏன்னா நான் மேல வந்ததுனால நிறைய நாள் போயிருக்கும். அப்ப தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு வந்து 1 நிமிஷம் தான் இருக்கு, உன் வாழ்நாள் அவ்வளவுதான், 1 நிமிஷம் தான் நீ சாக போற அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1 நிமிடத்தை அவர் வந்து பக்தன்றதுனாலதான் அது சாத்தியமாச்சு. முழுமையாக கிருஷ்ணருக்கு சரணடைந்து அந்த 1 நிமிஷத்துல முழுமையா தன்னை கொடுத்து அதே நிமிஷத்துல பகவானை சென்று அடைந்ததாக பிரபுபாதர் எழுதுறார் கட்வாங்க மன்னரை பற்றி. நமக்கெல்லாம் 1 நிமிஷம் கொடுக்கல, கிருஷ்ணர் வாழ்நாள் முழுக்க கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம அதை பயன்படுத்திக் கொள்வோம். அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ் கீர்த்தி விஸ்வாசோ கோப்திருத்தே வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய சக்திதா சரணாகதம். இந்த 6 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம். அதை வந்து தினம் தினம் சரணாகதினா ஒரு நாள் சரணாகதி இல்லை, 1 நிமிஷம் சரணாகதி இல்லை, தீட்சை எடுக்கிற வரைக்கும் சரணாகதி இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சரணாகதி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில வந்து கிருஷ்ண பக்தியை கடைபிடிக்க வேண்டும். தினமும் பிரபுபாதர் சொல்றாரு 24 மணி நேரமும் நீங்க சாண்டிங் பண்ணணும்னு சொல்றாரு. 16 மாலைகளை நம்ம ஜபம் பண்றது நல்லது. ஆனா மீதி நேரங்கள் மனசுல வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி ரத்தம் ஓடுது பாருங்க உடம்புல, அந்த மாதிரி இந்த ஜபம் பகவானுடைய திருநாமம் நம்ம வாயில ஓடிக்கிட்டே இருக்கணும், மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஆந்தே நாராயண ஸ்மிருதி சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா. இப்போ பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள்
கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சரணாகதி பத்தி. யாருக்காவது சந்தேகம் கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். கீர்த்தனா அன்மியூட் பண்ணிட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன். இன்னைக்குதான் ஆட் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு உடனே கிளாஸ் கிருஷ்ணர் கேட்க வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பாக்குறது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். இவ்வளவு மாதாஜிட்ட எல்லாம் நான் பேசினதும் இல்ல, ஃப்ரெண்ட் ஆனதும் இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே. ரொம்ப அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ணர் வந்து சரணாகதியே கேட்க வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு மாதாஜி. உங்களோட கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. அது முக்கியமா அந்த குரங்கும் அந்த பூனைக்குட்டியும் சொன்னது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இந்த சரணாகதியினுடைய கடைசி வந்து பிரார்த்தனை தானே? சரணாகதி அடைஞ்சு பகவான் நம்ம ஏதோ வேண்டுதல் தானே வைக்கிறோம் சரணாகதி என்ன. அப்ப பிரார்த்தனை ஆரம்பம் சரணாகதி, அப்படித்தானே? கேள்வி புரியல. சரணாகதியுடைய முடிவுல வந்து நம்ம ஏதோ பிரார்த்தனை தானே வைக்கிறோம். சரணாகதி பிரார்த்தனை வைக்கிறோமா? ஆமா, சரணாகதியுடைய முடிவுல என்ன பண்றோம்? முதல்ல பகவான்கிட்ட ஏதாச்சும் பிரார்த்தனை தானே வைக்கிறோம் சரணாகதி ஆன உடனே. ஆமா, நான் உனக்கு சரணடைகிறேன்றத வந்து நம்ம வந்து பிரார்த்தனையா வைக்கிறோம். ஆமா, அந்த பிரார்த்தனையுடைய ஆரம்பம் சரணாகதின்னு சொல்லலாமா? இல்ல மஜி, அவங்க வந்து பிரார்த்தனையோட ஆரம்பம் சரணாகதின்னு சொல்லலாமா அப்படி கேக்குறாங்க. சரணாகதி பண்ணிட்டு நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. சரணாகதி பண்ணிட்டு நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம். பிரார்த்தனை மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையை எப்படி கிருஷ்ணரை சார்ந்து வாழறோம், கிருஷ்ணரை நம்பி வாழறோம், கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை, கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விஷயத்த செய்யறது, பாதகமான விஷயம், நம்ம வாழ்க்கையே சரணாகதி தான். ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்றது செய்கையில, நம்முடைய வாழ்க்கையில அதை வந்து நடத்தி கொண்டு செல்வது. வெறுமனே வாயில போயிட்டு நான் உன்னை சரணடைகிறேன் தினமும் விழுந்து கும்பிடுறோம் கிருஷ்ணரை, அது சரணடைகிறது தான். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சரணடைதல் தான். புரியுதா? அதான் அவர் வந்து பிரார்த்தனை மூலமா நம்ம சரணாகதி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டாங்க. பண்ணலாம். தினமும் அதை ஞாபகப்படுத்திக்கணும்ல. திடீர்னு நம்ம மறந்துடுறோம்ல, நம்ம தான் நிறைய மாயையில போயிடுறோம்ல. அப்ப மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம சொல்லலாம். அம்சோ பகவத் வாஸ்மி அகம்னு ஒரு பிரார்த்தனை சொன்னல, அது சொல்லலாம். அம்சோ பகவத் வாஸ்மி அகம் சதா தாசோஸ்மி சர்வதா தத் கிருபா பிரேக்ஷகோ நித்யம் தத் பிரேஷ்டா சாத் கரோமி ஸ்வாம் அப்படின்னு ஒரு மந்திரம், அது சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு பிரத்யேகமான மந்திரங்கள். அதெல்லாம் ஒன்றும் தெரியலன்னா பரவாயில்ல, நரசிம்ம மதியம் சரணம் பிரபத்தே சொல்லிடலாம். அது நம்ம தினமும் பாடுறோம், அதை ஞாபகப்படுத்திட்டு அதை சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம், கமெண்ட்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த நரசிம்மம் அது மறுபடியும் சொல்றீங்களா மாதாஜி? அவங்க வம்சிபிரியா மாதாஜி அந்த பாட்டையே சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. நமஸ்தே ரொம்ப நல்லது மாதாஜி. ஓகே மாதாஜி. பாட்டு இருக்கு, அந்த பாட்டுல வர ஒரு வரி அது. அந்த பாட்டை சொல்லி தருவாங்க அவங்க. தினமும் 2 முறை பாடுறோம். அது ரொம்ப அருமையான பாடல், நரசிம்ம ஸ்துதி. அதை நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா. அது வந்து அன்றாட பாடல். லதான்றவங்க கேள்வி கேக்குறாங்க, கேளுங்க. மாதாஜி கேளுங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி. இந்த கிளாஸ் நடத்துறப்ப மாதாஜி நீங்க உங்களுடைய சத்தம் ரொம்ப குறைவா கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, மைக் கிட்ட வந்து பேசுங்க. மாதாஜி எங்களுக்கு கிளாஸ் நடத்தின மாதாஜி ஒருத்தவங்க சொன்னாங்க,
50 வயசுக்கு அப்புறம் பொறுப்பை பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து பகவானை நோக்கி அவரோட தொண்டு செய்யணும், அவங்களுக்காண்டி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எதுவும் கேட்கல. ஹரே கிருஷ்ணா. லதா மாதாஜி இப்ப சொல்லுங்க. மாதாஜி, நான் எங்களுக்கு கிளாஸ் நடத்துறவங்க 50 வயசுக்கு அப்புறம் அவங்கள குடும்ப தலைவர் வந்து தன்னோட பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பகவான்கிட்ட வானப்பிரஸ்தம் அந்த மாதிரி போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் மாதாஜி? இப்ப 50 வயசுல பிள்ளைங்க கல்யாணம் ஆகிறதுக்கு இருக்கலாம், இல்ல பசங்க வந்து ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இல்ல வசதி இல்லாம இருக்கலாம். அந்த 50 வயசுக்காரங்கதான் குடும்பத்தை ஒரு ரன் பண்ற இதுல இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி குடும்பத்தை விட்டுட்டு பகவான் தொண்டுன்னு சொல்லி வானப்பிரஸ்தம் போக முடியும் மாதாஜி? அதாவது சின்ன வயசுல இருந்தே நம்ம பயிற்சி பண்ணோம்னா தான் 50 வயசுக்கு மேல எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நடைமுறைக்கு அது ஒத்து வராது. ஐடியலா பார்க்கும்போது, ஐடியல்னு சொல்றாங்களா, ஐடியல் சிச்சுவேஷன்ல 50 வயசுக்கு மேல எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப ஒரு மகன், வளர்ந்த ஆண் மகன் இருக்கிறான், பொறுப்பு எடுத்துக்கிட்டான், அவன் வேலைக்கு வந்துட்டான், அவனுக்கு திருமணமும் ஆயிடுச்சு. அப்போ அந்த மனைவி அந்த குடும்ப பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு அவர் வானப்பிரஸ்தா எடுத்துக்கலாம். இப்ப கல்யாணமே 40ல தானே ஆகுது. அதான் மாதாஜி எனக்கும் குழப்பமா இருந்துச்சு. குழப்பம் அடைய வேண்டாம். அது வந்து ஐடியல் சிச்சுவேஷனுக்கு சொல்லப்படுற விஷயம். நமக்கு இல்லைன்னா அதை எடுத்து குழப்பிக்க கூடாது. நம்மால இப்ப நமக்கு சொல்லப்பட்டது 16 மாலைகள் 4 விதிமுறைகள். இதை கடைபிடிக்கும் போது பகவான் படிப்படியா நம்ம என்ன முன்னேறலாம், என்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம். எனக்கு தெரிந்த நிறைய மூத்த பக்தர்கள், கணவனும் பக்தர், மனைவியும் பக்தை, எங்க நான் என் மனைவியை விடுறது, நாங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படின்றாங்க. எங்க குடும்பத்தையும் எடுத்துக்கங்களேன், நாங்க வானப்பிரஸ்தான் எடுக்கல, வானப்பிரஸ்த வாழ்க்கையை தான் வாழறோம். குழந்தைய கைவிடல, குழந்தையும் பக்தன் தான். அதனால எல்லாத்தையும் பக்தி மயமா ஆக்கிட்டீங்கன்னா பிரத்யேகமா வானப்பிரஸ்தா எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? அது வந்து உங்களுக்கு வழிகாட்டப்படும். நீங்கள் எவ்வளவு வயசுன்னு எனக்கு தெரியல, நீங்க பக்தியில தீட்சை எடுத்து படிப்படியா முன்னேறும் போது உங்களுக்கு அந்த துறவரம் வந்து, இது வானப்பிரஸ்தம்ன்றது துறவரம், துறவரம் வந்து தானாக அமையும். அதை வந்து நம்ம கட்டாயப்படுத்துறது இல்லை. இந்த சரண்டர்னு துப்பாக்கி எடுத்து சொல்றது கிடையாது. பக்திக்கான விஷயங்கள் எதுவுமே கட்டாயம் கிடையாது. அது உணர்ந்து எடுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். சொன்ன தத்துவங்கள் விஷயங்கள்லாம் பிடிச்சு எனக்கு இந்த விஷயம் பிடிக்குது, நான் கிருஷ்ண பக்தியில நான் முன்னேறணும் அப்படின்ட்டு நீங்களா வரணும். நாங்க வந்து கட்டாயப்படுத்தி இந்த கிறிஸ்துவர்கள், இந்த இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாம் வந்து மதம் மாற்றுறாங்களே, அந்த மாதிரி கிடையாது. இதுல வந்து நீங்க விரும்பிதான் எடுக்கணும். விரும்பி புரிந்து, எதனா கேள்வி புரியல கேளுங்க, மூத்த பக்தர்களை கேளுங்க, 10,000 முறை கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு விரும்பி புரிந்து எடுக்க வேண்டிய விஷயம். அதான் சரணாகதின்றது வந்து முழு நம்பிக்கையோட எடுக்கணும். இந்த துறவரம்ன்றது வந்து எல்லாத்தையும் விடுற விஷயம். இந்த எல்லாத்தையும் விடுற விஷயம் முழு நம்பிக்கையில் எடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதை வந்து ஒருத்தருக்கு 80 வயசு ஆனா கூட அவங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் மேல திணிக்க முடியாது. இது வந்து இப்படி இருக்கு. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இதுதான் வந்து ஒரு ஒரு உதாரணமான சமுதாயத்துக்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு எவ்வளவு தூரம் சாத்தியம், எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு ஒத்து வரும் அப்படின்றத பொறுத்து எடுக்கணும். நம்மளே தாண்டிடுறேன் அப்படின்றது இல்லை, படிப்படியாக முன்னேறலாம். அப்ப அந்த வானப்பிரஸ்த நிலை நமக்கு வந்தா யாரும் கட்டாயமே படுத்த வேண்டியதில்லை, அது தானாக வரும். புரிஞ்சதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புரிஞ்சு மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம், கமெண்ட்ஸ், ரியலைசேஷன் எதுனாலும் ஷேர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. சிவானி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க, கேளுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
உங்களோட உபன்யாசம் கருணையினால சாத்தியமாகுது. ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. எல்லா பக்தர்களும் நல்லபடியா ஜெபம் பண்ணணும், கவனமாக ஜெபம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். நீங்க எல்லாம் பக்தியில முன்னேறணும்ன்ற ஒரு ஆவல் இருக்குது. ராஜேந்திரன் முகுந்ததாஸ் பிரபு கேட்கலாம். கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ராஜேந்திரன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடிக்கடி கிளாஸ் கொடுங்க மாதாஜி, எங்களுக்கு உங்களை நேர்ல பார்த்த சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓ மாதாஜி அடிக்கடி கிளாஸ் கொடுங்க மாதாஜி. கொடுக்குறேன், அழைப்பு கொடுத்தால் கண்டிப்பாக தருகிறேன். ஆமா குடுக்குறோம் மாதாஜி, வாங்க மாதாஜி, அடிக்கடி கிளாஸ் கொடுங்க எங்களுக்கு. ஓகே மாதாஜி, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. லதா மாஜி கேக்குறீங்களா? கேட்டீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்க கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு எப்பயுமே கிளாஸ் கொடுத்து அருள் புரியணும் நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வாய்ப்பு கொடுத்தால் செய்யறேன். நன்றி மாதாஜி. மாசம் ஒரு நாட்ல 2 மாசத்துக்கு ஒரு முறை பிரியா மாதாஜி எப்ப அனுமதிக்கிறாங்களோ அப்ப செய்ய தயாரா இருக்கேன். கிருஷ்ணர் அனுகிரகம் இருந்தா கட்டாயம் கிடைக்கும் மாதாஜி. நன்றி. வணக்கம் மாதாஜி. வணக்கம். நான் பள்ளத்தூர்ல இருந்து பேசுறேன். காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிறேன். பள்ளத்தூர்ல இருந்து. உங்களோட இது பிரசங்கம் வந்து ரொம்ப நன்னா இருந்தது. இதுல வந்து குரங்கு பக்தி, பூனை பக்தி அப்படிங்கிறத பத்தி சொன்னேன். அதாவது குரங்கு தாய் வந்து குட்டியை பத்தி கவலைப்படுறது இல்லை, குட்டி வந்து கெட்டியா பிடிச்சுக்கணும் அம்மாவை, இல்லைன்னா விழுந்துரும். ஆனா பூனை பார்க்கும்போது தாய் வந்து குட்டிய வந்து ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போறது அப்படிங்கிறத சொன்னேன். அதாவது கிருஷ்ணரை வந்து நம்ம பூனை பக்தி மாதிரி நம்ம பற்றிக்கணுங்கிறத தானே மாதாஜி சொல்ல வரீங்க? சொல்ல வரேன். ஆமா, ஏன்னா பாருங்க, தாயினுடைய பலம் அதிகமா குட்டியினுடைய பலம் அதிகமான்னு பார்க்கும்போது தாயினுடைய பலம் தான் அதிகம். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இந்த குரங்கு பிடி, இந்த குட்டி குரங்கு கெட்டிமா பிடிச்சாலும் பல நேரம் கீழே விழுந்துருது. சமீபத்துல 2 குரங்கு தாயினுடைய மடியில இருந்து கீழே விழுந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த வாய்ப்பு பூனைக்குட்டிக்கு வராது. பூனைக்கு கிடையாது. ஏன்னா தாயினுடைய பிடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அததான் நான் உங்களுக்கு யோகிகள் தங்கள் பலத்துல இருக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் பிரபுபாதர் மேற்கோள் காட்டுவார். பகவத்கீதையில நிறைய இடத்துல மேற்கோள் காட்டுவார். விஸ்வாமித்திரரை, ஹரிதாஸ் தாக்கூரே, விஸ்வாமித்திரர் யோக பயிற்சிகளை கையாண்டு அடையணும் அப்படின்னு நினைச்சார். அது தன் பலத்துல இருந்தார். ஆனா எப்ப வரைக்கும் தன்பலம் இருந்தாரோ அப்ப வரைக்கும் அவருக்கு வந்து அனுகிரகம் கிடைக்கல. எப்போ அவர் சேவை செய்து ராமருக்கு வந்து சீதா பிராட்டியை திருமணம் செய்து வைக்கிறாரோ அப்பதான் அவருக்கு வந்து பக்தி, அவர் ராஜரிஷியா ஆகிறார். ஆனா இப்ப ஹரிதாஸ் தாக்கூரர் பாருங்க, நாம ஜபத்துலதான் இருக்கிறார். அவர் வந்து 2 முறை அவரை மாய வந்து சோதிக்கிறது. ஒண்ணு, ஒரு விலை மாது வந்து சோதிக்கிறார். அவர் அந்த சோதனையில வந்து தோக்கல, ஜெயிச்சுட்டார். அதே போல மாயாதேவியே அவரை சோதிக்கிறாள், அதுலயும் அவர் வெற்றி பெறுகிறார். அது காரணம் பக்தி கிருஷ்ணரை சரணடைந்த நிலை. கிருஷ்ணர் தான் தூக்கி போறார். பக்தி தொண்டும் கிருஷ்ணரும் வேறில்லை, பகவானுடைய திருநாமமும் கிருஷ்ணரும் வேறில்லை. நம்ம பகவானுடைய திருநாமத்தோட இருக்கும்போது பகவான் நம்மை கொண்டு செல்கிறார். அதனால பக்தி தொண்டு செய்யற நம்ம வந்து சரணாகதி நிலையில பூனைக்குட்டி மாதிரி இருந்தோம்னா அவர் அந்த பக்தி தொண்டு பகவான் நம்மை காப்பாற்றுகிறார். பகவான் நாமத்தை சொன்னாலே பகவான் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிடுவார். ரொம்ப நன்றி மாதாஜி. படிப்படியா முன்னேற்றுவார். இதுல முன்னேற்ற படிகள் உண்டு. நீங்க வந்து அடிக்கடி வந்து எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பிரசங்கம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு. இப்பதான் நான் அந்த 18 நாள் கிளாஸ் இது அட்டன் பண்ணேன். அதுல ஓரளவு இதா இருந்தது. இப்ப நீங்க இவங்க வம்சப்பிரியா மாதாஜி டெய்லி
சாயங்காலம் 6:30 to 7:30 வெளி இதுல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நல்லா பேசுறீங்க. நீங்க அடிக்கடி வந்து எங்களோட பேசி நாங்களும் உங்களை மாதிரி பக்குவம் அடைஞ்சு பகவானை வந்து பிரார்த்திக்கிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும். நன்றி மாதாஜி. நல்லா நீங்க வந்து நிறைய கருத்துக்கள் நிறைய சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அடிக்கடி வாங்க. எங்களுக்கும் அந்த வாய்ப்பை பகவான் கொடுக்கணும். நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி யார்? ஜானகி மாதாஜியா? ஆமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நீங்க மாயாப்பூர்ல இருந்து கிளாஸ் கொடுத்தாலும் ரொம்ப அருமையா சுத்த தமிழ்ல பேசுறது ரொம்ப இனிமையா இருக்கு. அடிக்கடி உங்க சங்கம் கிடைக்கணும் எங்களுக்கு, எங்க பக்தரோட சங்கம், உங்களோட கருணை எங்களுக்கு கிடைக்கணும். அதனாலதான் தமிழ்ல தான் படிச்சேன், தமிழ் மீடியம் தான் படிச்சேன். பிரபுபாதருடைய புத்தகங்கள்லாம் ஆங்கிலத்துல படிச்சேன். தமிழர்கள் வந்து சுவிட்சர்லாந்துல யூரோப்ல நிறைய இருக்கிறாங்க. நான் யூரோப் போற வரைக்கும் நான் ஆங்கிலத்துலதான் பேசியிருந்தேன், ஆங்கிலத்துலதான் நிறைய பழக்கப்படுத்தி கொண்டேன். ஹிந்தியும் ஆங்கிலமும் தான் என்னுடைய பேச்சு மொழியாக இருந்தது. வட இந்தியால தான் ரொம்ப நாள் நாங்க வாழ்ந்தோம். திருமணத்துக்கு அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்துட்டோம். ஐரோப்பா சென்றப்ப இந்த இலங்கை தமிழ் பக்தர்கள் வந்து எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணி வகுப்பு கொடுக்க, அப்ப நான் வந்து ஆங்கிலம் கலந்து பேசுவேன். அந்த இந்த மாதாஜி ஆங்கிலம் கலந்து பேசுகிறார்கள்னு சொன்னதுக்காக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரபுபாதருடைய புத்தகங்களையும் தமிழ்ல மீண்டும் படிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. உங்க உச்சரிப்பு ரொம்ப இனிமையா இருக்கு கேட்க. தூய தமிழ். ஏன்னா நாம வந்து நான் சென்னை தமிழ்ல பேசினேன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து, ஏன்னா அவர்கள் தூய தமிழ்ல, பெரும்பான்மையான இலங்கை மக்கள்லாம் வந்து தூய தமிழ்ல தான் பேசுவாங்க. தூய தமிழ்ல பேசினேன்னா அவங்களுக்கு விளங்காது, புரியாது. அதனால நான் மாற்றி பேச ஆரம்பிச்சு அவர்களுடைய கருணை அவங்களுக்கு தான் வகுப்பு கொடுக்க ஆரம்பிச்சது. இப்பவும் தொடர்ந்து சனி ஞாயிறுகள்ல வந்து சுவிஸ், பாரிஸ், இலங்கை, தமிழ்நாடு இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து என்னுடைய வகுப்புக்கு வராங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில. அந்த பக்தர்களுக்காக தமிழ்ல தான் பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலத்திலயும் ஹிந்திலயும் தான் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. இங்க மாயாப்பூர்ல வந்து நான் வந்து பெங்காலி தான் பேசணும், இங்கிலீஷ் தான் பேசணும். ஆனா பகவான் அனுகிரகம் இங்க நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. மற்ற மொழிகளை வந்து கையாள வேண்டிய அவசியம். ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடிக்கடி வாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கமெண்ட்ஸ், ரியலைசேஷன் ஏதாவது சொல்றீங்களா? யாருக்காவது ஏதாவது क्वेश्चंस இருக்கா? வகுப்பை இதோட முடிக்கலாமா? ஓகே மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. நாங்க கூப்பிட்டதுக்காண்டி எங்களுக்காண்டி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப உங்களுடைய அந்த தமிழ். சோ நீங்க எல்லா பக்தர்களுக்காண்டி திரும்ப நான் வந்து உங்களை ஒரு 2 weeks ஒன்ஸ் நீங்க எங்களுக்கு வந்து நீங்க உபன்யாசத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறீங்க. நன்றி. நான் கண்டிப்பா செய்றேன். மான்ஷா கல்பதரிபஸ்ய கிருபா சிந்து தேவத பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. நன்றி.